மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து வந்து செந்தில் கேட்குறாரு, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. நான் லீவ் போட்டேன்ல, அதுக்காக ஆஃபீஸ்லேருந்து பயங்கரமாக என்னை திட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், புடவை எடுக்கிறேன்னு லீவ் போட்டேன், அதனால தான். அங்கே ரெவென்யூ தரேன்னு சொல்லிட்டு மீட்டிங் வச்சுருந்தாங்க, அதாவது அதுக்கு என்னால் போக முடியல, அதனால தான் திட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இனிமேல் கொஞ்சம் பார்த்து லீவ் போடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. ராஜி பார்க்குறாங்க. அப்படி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அவன் வரணும், வந்தவொடனே சாப்பாடு போட்டு அப்புறம் தான் போய் படுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் உள்ளே போய் படுங்க, நான் வந்தால் கதிருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரி, அவன் ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவான், நீ போட்டு கொடுத்துறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் கண்டிப்பாக போட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் போங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளே போய் படுக்கிறாங்க. கதிர் ரொம்ப லேட்டாக வராரு. வந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க. போயிட்டு சாப்பாடெலாம் கொண்டு வந்து வச்சு போடுறாங்க. சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டோன்னே போய் ஒரு ஆம்லேட் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதையும் சாப்பிட்றாரு கதிர். சாப்பிட்டுட்டோன்னே, நீ எதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்க? நான் வர இனிமேல் லேட் ஆகும், எனக்காக நீயும் வெயிட் பண்ண வேண்டாம், அம்மாவும் வெயிட் பண்ண வேண்டாம், சாப்பாடு வைங்க, நானே வந்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். நீ உன் தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்காத, கரெக்டான டைமுக்கு நீ போய் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. அங்கேருந்து கதிர் மேலே போய்ட்டு தூங்குறாரு. தூங்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன இவன் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா அப்படியே தூங்கிட்டாரு. பார்த்தா சரவணன் அப்படியே கனவு கண்டுகிட்டே இருக்காரு. தங்கமயில் கூட பேசுகிற மாதிரி அப்படியே அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கனவு கண்டுகிட்டே இருக்காரு. அப்படியே வந்து அவங்க மாமாவுக்கு முத்தம் கொடுத்துட்டாரு. ஐயோ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பழனி எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு கேட்குறாரு, என்னடா கனவுல அப்படியே தங்கமயிலோடு என்ன அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ சாரி மாமா, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சரி, உன் பக்கத்தில் படுத்தது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு, கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி போய் படுக்கிறாரு. என்னென்ன ஒரே கனவு போல இருக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா, என்னை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. மீனா ராஜி 2 பேருமே வராங்க. வந்துட்டு கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. என்ன கோலம் போடலாம், இன்னைக்கு மயில் கோலம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஐயோ மயில் கோலமா, அவ்வளோதான், கூடவே வந்து உக்காஞ்சிப்பார் அவரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சரவணன் ஆமாம் பண்ணாலும் பண்ணுவான், போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கோமதி வராங்க. என்ன என்ன ஒரு மாதிரி 2 பேரும் பேசி பேசி சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது யூத்லாம் மட்டும் நாங்கள் பேசி சிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூத்தா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, கூடி கூடி பேசி 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 சிரிச்சிட்டே இருப்பாளுங்க, ஆனால் அதில் காரணம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே பேசிகிட்டே உள்ளே போகிறாங்க. பயங்கரமாக சரவணன் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு. டேய் சிரிச்சிட்டு இருக்காதடா, எங்களை நிம்மதியாக தூங்க விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. இனிமே இவன் கூட படுக்கிறது நமக்கு நல்லதில்லை, இவன் கனவு காண்றான்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. நமக்கு ஒரு வழி பிறக்கலை, ஒரு கல்யாணம் ஆகலை, இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்கிறோம், இவன் கூட கல்யாணம் ஆகி போயிடுவான் போல இருக்குது, நான் மட்டும் இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. என்ன மாமா, உனக்கு கல்யாணம்லாம் நடக்கும், நீ கவலையே படாத, நல்ல பொண்ணாக பார்த்து நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. உண்மையாவா, எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக கல்யாணம் ஆகுமாம்மா, நீ கவலைப்படாத மாமா, நாங்கள்லாம் இருக்கோம்ல.